இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன் உங்களை. போடு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க உங்க தலை உடம்புல இருக்காது. வாங்க தைரியமா வாயா. ஏன் பயப்படுற? வா வீட்டை சுத்தி பாருமா. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாள். வெட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். இல்ல சீத்து ரத்தம் வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வீரன் கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன். நீ இப்ப சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு வாங்கலாவா? அத நீ கண்ணாலேயே பார்க்க போற. டேய், எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா. டேய், தடுக்காதீங்க. இன்னைக்கு நான் போட்டுறேன். என்ன உன் காம்பவுண்டுக்குள்ள வந்து ரவு சொல்றியா? நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு புடுவன் கடிச்சு. ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காம்பவுண்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடி இருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவான்? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா? இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்கிற மாதிரி? இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ச்சே, ரொம்ப நீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தொலை. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜன்னலோரமா வை. நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் இருக்காரா? அவரு என்ன எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து பூச்சாண்டி கட்டி பிடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட் a sunrise, you know? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னப்பா அதெல்லாம் ஒரு வாழ்க்கை? என்ன உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேர் நாய் 2 பேரை டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர் ஏயா, என் வாழ்க்கையில ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட லட்சியம் தெரியுமா தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? ஓடுதல தூக்குல தொங்குறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான், செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. அத்தான். பழனிசாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகையை வாயில கேட்கறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப. அந்த வரப்பட்டி கார்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம்? பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது?
பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா. ஓ என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும். அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க அவன் தான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பூவு பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி, வாய் ஊமை, காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன், அடக தான் தர்றது இல்ல, கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லோடலோடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர் ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறிய. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவா. இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே சொல்லு பைக்காமே ஈரு கூர் தின்னு கடை கொடுக்காம ஓடுறா டேய். என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேன். டிரைவர் பஸ் நிறுத்தாத. 1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறியே. இருகூரு பல்லபாளையம் பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவேன்டா. என்ன இருகூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பல்லபாளையம் பாப்பம்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க பாரு. அண்ணா இன்னும் காப்பி குடிச்சிட்டு போனால. ஏகப்பட்ட வேலை இருக்கு, சுமாரு. அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், பல்லடம் கோர்ட்டுக்கு 2 அக்யூஸ்ட கூட்டி போனோம். பாப்பம்பட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிடா? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உயிர் நீ எடுக்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடா. சொந்த பந்தம்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீ ஓட்ட போறீங்களா? உங்களை நம்பி பின்னாடி உட்கார முடியாது. டேய், இது வெறும் என்ஃபீல்டா. நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டுனவன்டா. அந்த வண்டி எல்லாம் வேண்டாப்பா. என்னங்க என்ன? வரும்போது பக்கோடா 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ இல்ல 1.5 டன் பக்கோடா லாரில ஏத்து வர. அடி போடு. இல்ல உன் புருஷனை தான் உள்ள புடிச்சு போட போறாரு பார். சக்கரையே போட மாட்டேங்க. போட்டு நீங்களே ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கி தொலைங்க. யோ பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 இடத்து கூட படிச்சிட்டாங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடுனாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய் விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். தங்கவேலு, யாரது? ஏப்பா ஏப்பா, ஏண்டா காது கேட்கலடா உனக்கு? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கலடி சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான். சொந்த பாதிரியை அவுத்து விட்ட. வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது. 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா டம்மு அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. ஸ்டாப் தட். ரிமூவ் தி கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்ட வச்சிட்டு இருக்கறியா? மூடிய வாயா, போடியா தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு போகணும். சீக்கிரம் தள்ளு.
எந்திரிச்சு போறாரு. மெதுவா அப்பா எழுச்சிக்கு போறாரு. அப்பாக்கு நான் நீ பயப்படுவோம், மோட்டார் சைக்கிள் பயப்படு. அப்பா இன்னைக்கு ஒழுங்கா சப் இன்ஸ்பெக்டர் உதவியா பார்க்க போறேன். 10 மணிக்கு முன்னாடி கிளம்பி காப்பி கொடுத்துறாரு. சென்று வருகிறேன். வென்றுவா மகனே. வா தங்கவேலு, காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே நீ எழுந்து வந்துட்ட. இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படா நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75ல புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஃபுல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா, அதான் 2 உடு விட்டு. எஸ்ஐ சார், இவன் எப்பயார் போட்டு உள்ள தள்ளணும். யோ அவங்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் எது குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டுனா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க பூரா பங்காளிங்க, மாமா மச்சானுங்க. யாரத்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம 2 பேரும் தான் சட்டையை கழட்டி போட்டு கையில விலங்க மாட்டி நம்மளே போய் லாக்கப்ல உட்காந்துக்குவோம். இந்த பாரு தங்கவேலு, கோயில் இல்லாத ஊர்ல வேணா நான் குடியிருப்பேன், ஆனா கொப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா, இவ சின்னதுலயே இப்படித்தான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல நான் போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸையும் கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க? டாய், எங்க வீட்டு நாயை கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல்ல, உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல. என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தானாக்கு விட்டு லேப்பிடுவேன். மரியாதை கட்டுறேன். பங்காளி வக்கீல் வந்தானா? ஆமா வந்தா. காசை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா. எனக்கு கூட வாங்கலாம்னு சவலம் தான். ஆனா ஒன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவனை லாக்கப் இருந்து ஜாமீன்ல இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடிய வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய் யாரா அவன் பம்பறவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து யாரா ஐயா? உள்ள இருக்காரு அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும்போது ஐயா, இப்ப நொய்யா. எடுத்துப்படா. டாய் கொண்டு வந்து வச்சுட்டு போட. எஜமா டேய் நில்றா. ஏண்டா நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர், நாங்க 2 பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி, நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசைய வளைச்சு விட்டுருக்கிற? டேய் நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா. சும்மா கும்பிடாதீங்களா? ரொம்ப விளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்னா? ஏன் பங்காளி அல்பத்தனமா அலையறீங்க? நோ, ஐ அம் டியூட்டி. இல்ல கேரியர் பெருசா இருக்கு, பெரிய இடத்துல போராகிரா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு ருசியா திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர் கடையில முட்டை பரோட்டம் எலும்பு குழம்பு வாங்கி கொடுங்க. போடா. போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாடை சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடை எனக்கு குடுறா. ஏண்டா முதல்ல லாக்கப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? ஆறடுக்கு டிஃபன் கடையில் சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதையை சாப்பிடணும், புரிஞ்சுதா? டேய் இன்னைக்கு ஆயுத பூஜை, சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது, உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கெடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுன்றீங்களே. பங்காளி எல்லாருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு கொண்டு என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான். பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடனை போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்களை உளுந்தரா புடிச்சுக்கணும். பங்காளி ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. ஓசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோக்கியதையில் இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோக்கியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார் நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலேயே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புன்னு படுத்துக்குங்க.
அவன் செவத்துல பல்லி மாதிரி ஓட்டுறவன். அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. ஏய், வா. என்னையா? இன்னைக்கு நைட் டியூட்டி, சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் குடிச்சதுக்குள்ள பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போயா. வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? என் அம்மே, என் பொண்ணு மாள ఏమండి ఇక్కడ చూడండి. ఏంట్రీ కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி. என்ன கழுது இவளுக்கு ஒரு மாசம் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட. யோ, எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த யோ, பாட்டு பாடாதயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீக்கள் இந்த மகன். யோ, அம்மா எழுந்துடுவாங்க. யாரது கிளவியா? கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. இந்த மகன். அம்மா, அக்கா ஓடுவாங்களே திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ, திருட திருட திருட. ஐயோ, திருட திருட. அடி நம்ம பழம் போல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல. அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அடியா பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத முட்டையால